ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயில் பார்க்க போகிறது ஒரு டின்னர் ரெசிபி. என்ன டின்னர் பண்ண போகிறோம்னா புளிப்பொங்கல் வித் டாங்கர் பச்சடி. இது வந்து தஞ்சாவூரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ வந்து அந்த புளிப்பொங்கல் நம்ம பச்சை அரிசியில் தான் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பச்சை அரிசியை நம்ம நார்மல் சாப்பாட்டு பச்சை அரிசியை நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிய வச்சுட்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுருக்கேன். எதுக்கு நல்லெண்ணெய் விட்டு பெசரி வச்சுருக்கேன் அப்படின்னா இதை லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துன்னு வர போகிறோம். அதாவது பவுட்ரு பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு உடச்சிக்கணும். இது வந்து பச்சரிசி குருணை, அதாவது பச்சரிசி நொய்யின்னு சொல்லுவோம், அதில் பண்ணலாம். என்கிட்ட நொய் இல்லாததுனால நான் பச்சரிசி அந்த மாதிரி உடச்சிக்கிறேன். ஸோ இதை லைட்டாக ஒரு உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டாங்கர் பச்சடி அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது உளுத்த மாவில் ஒரு பச்சடி பண்ணுவோம், தயிர் போட்டு ஒரு பச்சடி. ஸோ அதுவும் நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை உடச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இதை இப்போ உடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒன்றும் பாதியமாக உடச்சா போகிறோம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புளிப்பொங்கலுக்கு ஒரு அடிகனமான குக்கர் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறக்க விட்டுக்கணும். ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். ஸோ நல்லெண்ணெய் காஞ்சிருத்து. கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம அரிசி மட்டும் உடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இதுக்கு மிளகாயோட காரம் மட்டும்தான். ஸோ ஒரு 4-5 மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன், காஞ்ச மிளகா. இதுக்கு வந்து பச்சை மிளகாலாம் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வர மிளகா தான் போடணும். அதையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கட்டி பெருங்காயம் போட்டுட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் வந்து செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதுதான் இதுக்கு மெயினான தாளிப்பு. இந்த பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு புளிஞ்சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் பொங்கலாக இருக்கும், செமி லிக்விடாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் செவக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த வேர்க்கடலை வறுபட்ட உடனே நல்ல கலர் கொடுக்கறதுக்கோசரம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா இது மஞ்சள் கலரில் கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த மஞ்சள் பொடியும் நம்ம இதோடு நல்லா இதுவானதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துட்டோம். ஸோ எந்த கப்பால் அரிசி எடுத்துட்டேலோ அதால் 4 கப்பு ஜலம் விடணும். அதில் 1 கப்பு புளி ஜலம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக புளி, சின்ன உருண்டை லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சிருக்கேன். ஸோ அது 1 கப்பு. இது கூட இன்னொரு 3 கப்பு தண்ணி. ஆக்சுவலாக 3 கப்பு போரும். 3.5 4 கப்பு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தளர இருக்கும். 2 3 உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர வேணும் அப்படின்னா 4 கப்பு விட்டுக்கலாம். ஓரளவுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 3.5 கப்பில் நிறுத்திக்கலாம். நான் இன்னொரு 1/2 கப்பு மட்டும் விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வயசானவரெலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா ஒரு 4 கப்பே விட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வரும். இல்லை எங்களுக்கு ரொம்ப குழச்சலாக வேண்டாம்னு நினச்சேன்னா 3.5 கப்பில் நிறுத்திக்கலாம். ஸோ இது கொதிக்கட்டும். இதில் வெறும் வானலியில் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெந்தய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த வெந்தய பொடி போட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். உங்களுக்கு எந்த உப்பு நீங்கள் போட்டுக்கலோ போட்டுக்கலாம்.
ஸோ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரணும். வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் அந்த உடச்சி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது இந்த புளிப்பு காரத்தை நல்லா எடுத்து கொடுக்கும். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ என்ன வேணுமோ நீங்கள் ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கக்கூடாது, பாக்கி எது வேணாலும் சேர்க்கலாம். ஸோ இது கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் நம்ம அந்த உடச்சி வச்சுருக்க அரிசியை அப்படியே சேர்த்துடலாம். ஸோ இப்போது அரிசி போட்டாச்சு, அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக பொங்கல் தலை தலைன்னு ஜம்முன்னு ரெடி ஆகிடும். ஸோ இதை மூடி வச்சு 4 விசில் விட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டாங்கர் பச்சடிக்கு உளுத்தம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு 1/4 அழகுக்கும் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒன்றும் அளவுலாம் கிடையாது, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதை அப்படியே நம்ம கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு, அதாவது இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். வெறும் இழுப்பு சட்டியில் தான் நம்ம வறுக்கிறோம். இதில் எண்ணெய் எல்லாம் விடலை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டாங்கர் பச்சடி அந்த நாளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பச்சடி. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக இருந்தால் கூட இந்த உளுத்தம்பருப்பில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதை இந்த மாதிரி உப்புமா, பொங்கல் அந்த மாதிரி சில ஐட்டங்களுக்கு, வத்த குழம்பு, ஈவன் வத்த குழம்பு சாப்பிட்டு கூட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இதை ஒரு பச்சடி மாதிரி பண்ணி சாப்பிடுவா. ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இது என்ன வறுப்பட்டுருக்கு, அதாவது சிகப்பாக வறுக்கணும் கிடையாது, இதோட கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும், வாசனை வரணும், உளுத்தம்பருப்பு வாசனை அந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இதை நல்லா ஆற வச்சு நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போது டாங்கர் பச்சடிக்கு நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது டாங்கர் பச்சடிக்கு இந்த உளுத்தம் மாவில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர், புளிச்ச தயிர், புளிக்காத தயிர் எதாக இருந்தாலும் ஓகே. ஓரளவுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ தயிர் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிருக்கேன், அதை இதில் விட்டுக்கிறேன். விட்டுன்னுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா கெட்டியமாக, அது கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த தயிர் விட்ட பாத்திரத்துலேயே நான் இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நீர்க்க இருந்தது அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு, தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும், ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுக்கிறேன். இது ஜீரகம் தாளிச்சோன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து அதில் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், இது தாளிப்பை அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது வேணும்னா போட்டுக்கலாம். பட் இதே போதுமானது. நம்ம ஆல்ரெடி புளிப்பொங்கலில் நிறைய கருவேப்பிலை போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான டாங்கர் பச்சடி ரெடி ஆகிடுது. இது பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போது இது 4 விசில் போய் எடுத்து பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்க, பார்த்தாலே தெரியும் ஜம்முன்னு வந்திருக்கு. 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாவே
இன்னும் நல்லா குழஞ்சி வந்துடும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மேலாப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், நல்லெண்ணெய். ஸோ இந்த நல்லெண்ணெயை விட்டுட்டு மூடி வச்சிடலாம் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சூப்பரான புளி பொங்கல் வித் டாங்கர் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. ரொம்பவே ஈஸி, டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள இந்த பச்சடி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, டாங்கர் பச்சடி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.